ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணம் வரைதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் டைப் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டைப் 3னா அடிப்பக்கம் கொடுத்துருப்பாங்க, உச்சிக்கோணம் கொடுத்துருப்பாங்க. அந்த உச்சிக்கோணத்தோட இருசம வெட்டி அடிப்பக்கத்தை எந்த இடத்துல தொடுது அப்படிங்கிற அந்த நீளம் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா முக்கோணம் வரைகிறது தான் தேர்ட் டைப்பு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது, எக்ஸைஸில் 2 சம் இருக்குது. அந்த 3 சம்மே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.19 பாருங்கள். அடிப்பக்கம் பிசி 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உச்சிக்கோணம் ஏ வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உச்சிக்கோணத்துக்கான இருசம வெட்டி இருக்கும் இல்லையா, அது வந்து அடிப்பக்கம் பிசியை எந்த இடத்துல வந்து வெட்டுதுன்னு சொல்கிறாங்கன்னா டிங்கிற புள்ளியில் வெட்டுது. எந்த மாதிரினா பியிலிருந்து டி வரை இருக்கக்கூடிய நீளம் 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. உதவி படத்தில் போட்டிருக்கோம் பாருங்களேன். அடிப்பக்கம் பிசி வந்து 8 சென்டிமீட்டர், உச்சிக்கோணம் ஏ வந்து 60 டிகிரி. இந்த உச்சிக்கோணத்தோட இருசம வெட்டி, இப்போ ஏடிங்கிறது கோணம் ஏவோட இருசம வெட்டி. இருசம வெட்டினா என்ன? கோணத்தை இருசம பாகங்களாக வெட்டுற ஒரு கோடு தான் இருசம வெட்டிங்கிறது. அந்த இருசம வெட்டி அடிப்பக்கம் பிசியை இந்த பிடியோட லென்த்து 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து தொடுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் நம்ம முக்கோணம் வரையணும். சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸியான டைப்பு தான். ஸோ தரவை வந்து எடுத்து எழுதியிருக்கிற கிவன் டீட்டெயிலாக இப்போ இதுக்கு ஒரு உண்மை படம் வரையலாம். ஸோ உண்மை படம் எப்படி வரையணும்னா, முதல்ல அடிப்பக்கம் பிசி நம்ம ஃபஸ்ட்டு 2 டைப்புக்கு எப்படி வந்து வட்டம் வரைகிற வரை 3 டைப்லேயுமே ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு அடிப்பக்கம் வரைய போகிறோம். 8 சென்டிமீட்டருக்கு ஒரு அடிப்பக்கம் வரைஞ்சாச்சு. இதோட பேர் என்ன? பிசி. பிசி எவ்வளோ சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ பாகைமானியை பிங்கிற புள்ளியில் தலைகீழாக வச்சுட்டு எவ்வளோ டிகிரிக்கு? உச்சிக்கோணம் 60 டிகிரி இல்லையா? ஸோ 60 டிகிரிக்கு ஒரு புள்ளி வச்சு ஒரு கதிர் வரைஞ்சிக்கங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பாகைமானியை இந்த கதிர் மேலே, இந்த பிஎக்ஸுங்கிற கதிர் இருக்கு இல்லையா, இந்த கதிர் மேலே பாகைமானியை வச்சுட்டு எவ்வளோ டிகிரிக்கு? 90 டிகிரிக்கு ஒரு குத்துக்கோடு வரையணும். சரிங்களா? ஸோ பிஎக்ஸுங்கிற கதிர் மேலே வச்சு ஒரு 90 டிகிரி வச்சு ஒரு செங்குத்து கோடுன்னு வரைஞ்சிக்கிறோம். இந்த கதிரோட பேர் என்னன்னா பிஒய். சரிங்களா? இது எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி. இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் செங்கோணம். இப்போது இந்த பிசிங்கிற அடிப்பக்கத்துக்கு மோர் தேன் ஹாஃப் எடுத்து ஒரு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம். ஸோ மேலே கீழே 2 வில் வெட்டிக்கிட்டேன். திரும்ப சிங்கிற புள்ளியிலேயே வச்சு அதே அளவுக்கு அளவு மாற்றாமல் 2 வில் வெட்டிட்டு இந்த 2 வில்லு வெட்டுற இடத்த ஜாயின் பண்ணி ஒரு கோடு வரைஞ்சோம்னா அதுதான் மையக்குத்துக்கோடு. இந்த மையக்குத்துக்கோடு இந்த நம்ம 90 டிகிரிக்கு வரைஞ்ச கோட்டை வெட்ட இடம் தான் வந்து என்னென்னா ஓ. இப்போது ஓவை வச்சு பி வரையில் அளவு எடுத்துக்கணும். அதாவது ஓபியோட அளவை ஆரமாக எடுத்துக்கிட்டு ஒரு வட்டம் வரைய போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வட்டம் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த வட்டம் இந்த மையக்குத்து கோட்டை இங்கே வெட்டுது பார்த்தீங்களா, இந்த புள்ளியை நம்ம ஐன்னு குறிச்சுக்க போகிறோம். சரிங்களா? குறிச்சிட்டு இப்போ பாருங்கள், பிடியோட அளவு எவ்வளோ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாகைமானியில் நம்ம 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம். சரி, ஸ்கேலில் 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம். 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து இந்த பியிலிருந்து டி தான் 6 சென்டிமீட்டர். ஸோ இங்கே வில் வெட்டணும். இந்த வில் வெட்டுற இடம் தான் என்னென்னா டி. எப்பவுமே இங்கிருந்து இங்கே வெட்டுவோம், இல்லை இங்கிருந்து இங்கே வெட்டுவோம். இந்த சம்மில் பியிலிருந்து இங்கே வில் வெட்டணும். இப்போ நீங்கள் ஐ குறிச்சோம் பார்த்தீங்களா, ஐயையும் டியையும் இணைச்சு அந்த கோட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வட்டத்தை வெட்டுற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த வட்டத்தை போய் இங்கே வெட்டுது பார்த்தீங்களா, இந்த வெட்டுற இடம் தான் உச்சி ஏ. அப்போது எதை இணைச்சிடலாம்? ஏசி இணைச்சிடலாம். அதே மாதிரி ஏபியையும் இணைச்சிடலாம். இப்போ ஏபிசிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான முக்கோணம். இந்த மொத்த கோணம் எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 60 டிகிரி. இதில் ஏடிங்கிறது நம்மளுக்கு கோண இருசம வெட்டிங்கனால இந்த பக்கம் 30 டிகிரி இருக்கும், இந்த பக்கம் 30 டிகிரி இருக்கும். இதுதான் தேவையான படம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். இது வந்து பயிற்சி 4.2ல் பார்த்தீங்கன்னா 15வது சம்மாக இருக்கும். அடிப்பக்கம் பிசி வந்து 5.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உச்சிக்கோணம் ஏ வந்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. உச்சிக்கோணம் ஏலேருந்து ஏவோட இருசம வெட்டி வந்து அடிப்பக்கம் பிசியை சிடி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அப்படியே பிடி கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ சிடியோட அளவு கொடுத்துருக்காங்க. சிடியோட அளவு 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம முக்கோணம் ஏபிசி வரையணும். ஸோ தரவு எழுதிட்டு உதவிப்படம் போட்டாச்சு. இப்போ உண்மைப்படம் வரையலாம். இதுதான் தேவையான படம்.
சரிங்களா? ஸோ இதே மாதிரி பயிற்சியில் இன்னொரு சம் இருக்குது. இந்த சம் அப்படின்னா பயிற்சி 4.2ல் 16வது சம்மாக இருக்கும். இதே டைப்பு. பிக்யூ அடிப்பக்கம் பிக்யூ 6.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உச்சிக்கோணம் 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த உச்சிக்கோணத்தோட இருசம வெட்டி வந்து அடிப்பக்கத்தை பிடி ஈக்குவல் டு இந்த பக்க அளவு தான் கொடுத்துருக்குறாங்க. இது 5.2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஏன்னா டியில் சந்திக்குமாறு ஒரு முக்கோணம் பிக்யூஆர் வரைய சொல்லியிருக்காங்க. தரவு எழுதிட்டோம், உதவிப்படம் வரைஞ்சிட்டோம். இப்போ உண்மைப்படம் வரையலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அடிப்பக்கம் 6.8 சென்டிமீட்டருக்கு ஒரு அடிப்பக்கம் வரையணும். 6.8 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிட்டோம். இதோட பேர் என்ன, பிக்யூ. இதோட அளவு 6.8 சென்டிமீட்டர். இப்போ பாகைமானியை தலைகீழாக வச்சுட்டு பிங்கிற புள்ளியில் வச்சு எவ்வளோ டிகிரி, 50 டிகிரி இல்லையா? ஸோ 50 டிகிரிக்கு ஒரு கதிர் வரைஞ்சிக்கலாம். பிஎக்ஸ்னு ஒரு கதிர். இது எவ்வளோ டிகிரி, 50 டிகிரி. இப்போ பிஎக்ஸ் மேலே அதே மாதிரி பாகைமானி வச்சுட்டு 90 டிகிரிக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த கதிரோட பேர் என்னன்னு குறிச்சிக்கலாம்னா PYன்னு குறிச்சிக்கலாம். இப்போ PQவுக்கு மையக்குத்து கோடு வரையணும். ஸோ மோர் தேன் ஹாஃப் எடுத்து 2 பக்கம் 2 வில் வெட்டுறேன். அதே அளவை மாற்றாமல் க்யூவில் வச்சும் 2 வில் வெட்டிடுறேன். இந்த 2 வில்லு வெட்டுற எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு கோடு வருதுன்னா அதுதான் மையக்குத்து கோடு. இந்த மையக்குத்து கோடு இந்த செங்குத்து கோடை வெட்டுற இடம் O. இந்த ஓவை மையமாக வச்சு OP வரையில் ஆறளவு எடுத்து ஒரு வட்டம் வரைகிறோம். அது P வழியாகவும் Q வழியாகவும் போகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிடியோட அளவு 5.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்கேலில் 5.2 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம். இங்கிருந்து வில் வெட்டணும், Pயிலிருந்து வில் வெட்டணும். இது D. இது டோட்டல் 6.8 சென்டிமீட்டர். பீடியோட அளவு 5.2 சென்டிமீட்டர். இந்த வட்டம் மைய குத்து கோட்டை வெட்டுற இடம் தான் I. இப்போ ஐடி இணைச்சு ஒரு கோடு வரையணும். ஐடி இணைச்சு வரையக்கூடிய கோட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வட்டத்தை போய் வெட்டுற மாதிரி வரையணும். அந்த வட்டத்தை வெட்டுற இடம் தான் என்னன்னா 6. இப்போ நீங்கள் QR இணைச்சிடலாம். அதே மாதிரி PR இணைச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மொத்த கோணம் எவ்வளோ டிகிரி இருக்கும்னா 50 டிகிரி இருக்கும். இதில் இந்த பக்கம் 25 டிகிரி, இந்த பக்கம் 25 டிகிரி இருக்கும். இதுதான் தேவையான படம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.